ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்து இருக்கிற எல்லா பக்தனுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். பகவானுடைய குறிப்பிட்ட காலத்தில் தோன்றிய அவதாரங்கள், அந்த அவதாரத்துக்கான நோக்கங்கள், இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு. இன்றைக்கு படிக்கிற ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். धर्मस्य दक्ष दुहितरीयजनिष्ठमूर्त्यां नारायणो नरयितिं सतपः प्रभावः दृष्ट्वात्मनो भगवतो नियमावलोकं देव्यस्तु अनङ्गप्रदान कडितुं न சேகுः. அவரது சொந்த தவ விரதங்களின் முறைகளை காட்டுவதற்காக நாராயணன் நரன் எனும் இரட்டை ரூபங்களில் அவர் தோன்றினார். அவர் தக்ஷனின் மகளும் தர்மனின் மனைவியுமான மூர்த்தியின் கருப்பையில் தோன்றினார். மன்மதனின் தோழிகளான சொர்க்கலோக சுந்தரிகள் அங்கு சென்று அவரது தவத்தை உடைக்க முயன்று தோல்வியடைந்தனர். ஏனென்றால் முழுமுதற் கடவுளான அவரிடமிருந்து தங்களை போன்ற பல சுந்தரிகள் வெளியாகி வருவதை கொண்டிருப்பதை கண்டு வெளியாகி கொண்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள். ஓகே, சோ இந்த அத்தியாயத்துல பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் எந்த நேரத்துல தோன்றாங்க, எதற்காக தோன்றாங்க, அவதாரங்களுடைய நோக்கம் என்ன. இன்னைக்கு பெரும்பாலும் கலியுகத்துல இன்றைக்குள்ள இளைய தலைமுறைகள் பெரும்பாலான மக்களுக்கு பல்வேறு விஷயங்கள்ல சந்தேகம். ஏன்னா இன்னைக்கு இந்த கல்வி, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவருடைய சிருஷ்டிப்பு லீலா, இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது எப்படி, பகவான் இருந்து 24 மூலக்கூறுகள் வெளியே வருது, எப்படி பகவானே சர்வ காரணத்துக்கு மூல காரணமா இருக்காரு. அப்ப இறை விஞ்ஞானம், கிருஷ்ண தத்துவம் இன்னைக்கு கற்பிக்கப்படாதனால பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல இந்த மாதிரி பாடம் இல்லாதனால இன்னைக்கு பெரும்பாலான இளைய தலைமுறையினருக்கு இதெல்லாம் உண்மைதானா, இந்த அவதாரங்கள்லாம் உண்மையா, இல்லை ஏதாவது கற்பனையா இருக்குமா, இல்லை ஏதோ டைம் பாஸ்க்காக சொல்லிட்டாங்களா. தூங்க வைக்கும் போது முன்னெல்லாம் குழந்தைகளை தூங்க வைக்கும் போது கதை சொல்லுவாங்க. வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னா குழந்தையில மடியில போட்டுக்கிட்டு ராமாயண கதை, மகாபாரத கதையெல்லாம் சொல்லி தூங்க வைப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்காக ஏதோ கற்பனையால கதை சொல்லி விட்டாங்களா, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு தப்பான அபிப்பிராயங்கள், பல்வேறு குழப்பங்கள் இன்னைக்கு சமூகத்துல மக்கள் மத்தியில இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி கலிபுருஷனுடைய ஏஜென்ட்டுகளாக சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், மத போதகர் என்ற பெயர்ல அறியாமையில் இருக்கிற கற்பனையாளர்கள், மனக்கற்பனையாளர்கள், தத்துவவாதிங்க, வயிற்று பிழைப்புக்காக சாஸ்திரம் பேசுறவங்க, சாஸ்திரத்தை தன்னுடைய பேச்சு திறமையால மாற்றி சொல்றவங்க, தவறான விளக்கம் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே இருக்க கலியுகத்து. இது கலியினுடைய சுபாவம். கலியுகத்துல அதர்மம் மேலோங்கிட்டே இருக்கு. தர்மமும் இருக்கும், அதர்மம் ரொம்ப வேகமா செயல்படும். ஏன்னா கலியுகனாலே இருக்கிறதுலே ரொம்ப மோசமான யுகம். இந்த இரும்பு யுகம்னு சொல்றாங்க. இரும்பு யுகம் போய் இப்போ பிளாஸ்டிக் யுகம் ஆயிடுச்சு. அதனால கலியுகத்துல இந்த மாதிரி குழப்பங்கள், அவதாரங்கள், அவதாரம்னா என்ன, அவதாரத்தோட மகிமை என்ன, அது எதற்காக, எந்த நோக்கத்துக்காக பகவான் அவதாரம் பண்றாரு, அதை சொல்லி கொடுக்குற தத்துவம் என்ன, அந்த லீலை மூலமா நாம் எடுத்துக்கொள்ளும் தத்துவம். லீலைகள் கதை மாதிரிதான் இருக்கும். கதைகள் தான், அற்புதமான கதைகள். ஆனா அந்த கதை கேட்கறதுக்கு இனிமையாவும் இருக்கு, சுவையாவும் இருக்கு, ஆனந்தமாவும் இருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய தத்துவங்களும் பதிந்திருக்கு. மனித குலத்துக்கு தேவையான அனைத்து தத்துவங்களும் அதுல இருக்கு. அதனால இப்போ கடந்த 2-3 தினங்களாக இந்த அவதாரம்னா என்ன, அவதாரத்தின் நோக்கம் என்ன,
அப்புறம் எதுக்காக பகவான் இந்த மாதிரி பல்வேறு அவதாரங்கள் செய்யறாரு, அந்த ஓரொரு அவதாரத்துக்கும் குறிப்பிட்ட நோக்கங்களும் கடமைகளும் இருக்கு. அவர் என்ன செய்ய வராரு, இது எல்லாமே தெள்ள தெளிவாக பகவத்கீதை, பாகவதம், இது போல சாஸ்திரங்கள், பெரும் ஆச்சாரியர்கள், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், ஸ்ரீல பிரபுபாதர், இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப அழகா விளக்கி சொல்லியிருக்காங்க. அப்ப இறை விஞ்ஞானம், கிருஷ்ண தத்துவம், ஆண்டவரை பற்றி, கடவுளை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமானால், இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய சாதுக்கள், ஆச்சாரியர்கள், சாது, சாஸ்திரா, குரு, ஆன்மீக குரு. சோ இவங்கள்ட்ட இருந்து கேட்கறது மூலமாக இப்ப நம்ம இவ்வளவு நேரம் என்ன சொன்னோமோ, இந்த குழப்பங்கள், சந்தேகங்கள், தவறான புரிதல்கள், இதெல்லாம் கிளியர் ஆயிடும், தெளிவாயிடும். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பாகவத தர்மத்தை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தார். சைதன்ய மகாபிரபுவும் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே பாகவத தர்மத்தை தான் பிரச்சாரம் செய்தாரு. அதனால ஸ்ரீல பிரபுபாதர் அந்த பரம புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரமான சைதன்ய மகாபுடைய போதனைகள் அதை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தார். சைதன்ய மகாபுடைய போதனை பகவான் மேல தூய அன்பை வளர்த்துக் கொள்ளும். இது சைதன்ய மகாபுடைய போதனை. சைதன்ய மகாபுடைய போதனை மட்டுமல்ல, எல்லா மார்க்கங்களும் இறைவன் மேல, ஆண்டவர் மேல எப்படி அன்பை வளர்த்துக் கொள்வது, அவரிடம் எப்படி நம்பிக்கை விசுவாசத்தை ஏற்படுத்துவது, பகவான் எவ்வாறு சரணடைவது, இதுதான் எல்லா மார்க்கமும் சொல்லுது. அதை சைத்தன்ய மகாபிரபு கலியுக மக்களுக்காக ரொம்ப எளிமையாக்கி கொடுத்தார். வெறுமனே பாகவதம் கேட்கறதுனாலையும் பகவான் நாமத்தை உச்சரிக்கிறதுனாலையும் எல்லா குழப்பங்களிலும் சந்தேகத்திலும் ஒரு ஜீவாத்மா விடுபட்டுரும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பாகவதம் கேட்கறதுனாலையும் கிருஷ்ணாவுடைய கதை, அந்த கதா அமிர்தம், ஹரிகதா அமிர்தம், இந்த பகவானுடைய லீலைகளை கேட்பதாலும் பாடுவதாலும் ஜபிப்பதாலும் உடனடியாக இந்த மாதிரி அனர்த்தங்கள், அழுக்குகள், தேவையில்லாத சந்தேகங்கள், குழப்பங்கள், இதெல்லாம் நீங்க தப்பான அபிப்பிராயங்கள். அப்ப இந்த அவதாரங்கள்லாம் கற்பனை அல்ல. இதை பகவானே உறுதி செய்யறாரு. நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன். யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அபியுத்தான அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியம். எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகி அதர்மத்தின் பக்கம் போறாங்களோ, தர்மஸ்ய கிளானிர், தர்மஸ்ய கிளானிர்னா தர்மத்திலிருந்து விலகி அதர்ம பக்கம் போறோம். அப்போ நான் அந்த நிலையை சரி செய்வதற்காக யுகந்தோறும் அவதரிக்கிறேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களுக்கு எப்பெல்லாம் தொந்தரவு ஏற்படுதோ, பக்தர்கள் எப்பெல்லாம் துன்புறுத்தப்படுறாங்களோ, அப்போ பக்தர்களை காப்பதற்காகவும் கொடிய குணம் படுத்த அசுரர்களை தண்டிப்பதற்காகவும் தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காகவும் நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன். இதெல்லாம் இந்த அவதாரத்துடைய நோக்கம், கடமை. அதனால அவர் இந்த பூமியில வரும்போது இந்த மாதிரி பல்வேறு லீலைகள் செய்யறாரு. அந்த லீலை கேட்கிறவங்க, படிக்கிறவங்க, பேசுறவங்க, பாடுறவங்க எல்லாருமே பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுறாங்க. ஜென்மமத்து ஜரா வியாதி, பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இந்த மாதிரி ஜட உலகத்தினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுறாங்க. அப்போ தர்மஸ்ய கிளானி, தர்மத்திலிருந்து விலகும் போது தர்மம். சோ தர்மம்ங்கிறது என்னது? தர்மம் என்றால் நாம் நம்முடைய ஜீவாத்மா எதை தாங்கி பிடிக்க வேண்டும், ஜீவாத்மா எதை பின்பற்ற வேண்டும். மனித குலத்துக்கான தர்மம் என்ன? அந்த மனித குலத்திற்கே ஆன உயர்ந்த தர்மம் என்ன? மனித குலத்துக்கான தர்மம் இங்க அழகா பிரபா சொன்னார். இந்த ஆசிரமங்கள், வர்ணங்கள், வர்ண ஆசிரம தர்மா, இந்த வர்ண ஆசிரம தர்மா, அந்த ஒரு வர்ணத்துக்கு ஒரு தர்மா, ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு தர்மா. பிரம்மச்சரிய தர்மா, கிரகஸ்த தர்மா, சன்னியாச தர்மா, வனப்பிரஸ்த தர்மா, சன்னியாச தர்மா, அப்புறம் பிராமண தர்மா, சத்திரிய தர்மா, வைஷ்ய தர்மா, சூத்திர தர்மா. இது மாதிரி அந்தந்த மக்களுடைய குணத்துக்கும்
தொழிலுக்கும் ஏற்ற போல தர்மங்கள். அந்த தர்மம் எதுக்காக பண்றது? பகவானை திருப்தி செய்யறதுக்காக. அதப்பும்பு திஜஸ்ரேஷ்டா வர்ணாஸ்ம விவாகஷா சானுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷம். ஹரிதோஷம் பகவானை திருப்திப்படுத்துறது. சோ இப்படி கிருஷ்ணா இந்த வர்ணாசிரமத்தோட கொள்கை என்னன்னா கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறது. அப்ப அல்டிமேட் தர்மா பரவ தர்மா வந்து கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறது. பரவ தர்மம் சவே பும்சா பரவ தர்மம் ஏதோ பக்திகதோ விஷயே அஹேதுகி அப்பிரதிகதாய் ஆத்மா ஸ்வருஷினரி. சோ மிகவே மனித குலத்துக்கு ஆன மிக உயர்ந்த தர்மம் பரவ தர்மம் எதுனா பக்தி, கிருஷ்ண பக்தி. அதோக்ஷஜா நம்முடைய பௌதீக சிந்தனைகளுக்கும் புத்திக்கு எட்டாதவர், அப்பாற்பட்டவர், நம்முடைய பௌதீக புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். அதோக்ஷஜா கிருஷ்ணாவுக்கு இன்னொரு பேர் அதோக்ஷஜா. அகேதுகி அப்பிரதிகதா தூய பக்தி தொண்டுங்கிறது எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யும். அந்த தூய பக்தி தொண்டானது ஒரு ஆத்மாவுக்கு பூர்ணமான திருப்தி கொடுக்குது. அதனால பக்தி தொண்டு தான் பரவ தர்மம். இப்போ ஒருத்தர் பேரளவுக்கு தர்மத்தை பின்பற்றாரு, ஆனா பக்தி தொண்டுங்கிற பாதைக்கு வரல, கிருஷ்ணரை சரணடையில அப்படின்னா அவர் செய்தது எல்லாமே கால விரயம் தான். தர்ம சனுஷ்டிதா பும்ச விஸ்வக்ஷேன கதாஸ்யா நோத்பாதையை எதிரதி ஸ்ரமையை வகிக்க சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். சோ ஒருத்தர் வர்ணாசிரம கொள்கையை ரொம்ப ரொம்ப நேர்த்தியா கடைபிடிக்கலாம். ஒருத்தர் வர்ணாசிரம கொள்கைய ரொம்ப நேர்த்தியா கடைபிடிக்கலாம். ஆனா அவர் கிருஷ்ண பக்திங்கிற தளத்துக்கு வரல, அவர் புலன்பத்துல மூழ்கி போயிருக்காரு அப்படின்னா அவர் வந்து நேரத்தை வீணாக்கிட்டார். அதனால உடனின்பம் எப்பவுமே கண்டிக்கப்படுது. குறிப்பா பெண்களுடைய சங்கம். பெண்களுடைய சங்கத்தை தவிர்க்கிறது ஒரு பெரும் தப வாழ்க்கை. அப்போ அந்த தப வாழ்க்கைன்னா என்ன? ஏன் ஒருத்தர் தப வாழ்க்கை வாழணும்? அந்த தப வாழ்க்கையினால் அடையக்கூடியது என்ன? இந்த உயர்ந்த நோக்கத்தை காண்பிக்கிறதுக்காக தான் பகவான் வந்து நரநாராயணன் அவதரிச்சார். இங்க வந்து 6வது ஸ்லோகத்துல நரநாராயணன் அவதாரம். நரன் நாராயணன் ட்வின்ஸ், 2 பேரா தோன்றினாங்க. நரன் நாராயணன், நரநாராயணோகவே. தர்மஸ்ய தக்ஷ துகிதர் துகிதரி அஜனிஷ்ட மூர்த்தியாம். சோ இங்க என்னது? To exhibit his personal way of austerity and penance. Austerity and penance. Austerity and penance na தபம். Austerity and penance. Swatabaha, personal penance. தப வாழ்க்கை, தபங்களையும் விரதங்களையும் அனுஷ்டிக்க. To exhibit his personal way of, அவர் சொந்த முறையில இந்த மனித குலத்துக்கு எப்படி ஒருத்தர் தபங்களையும் விரதங்களையும் அனுஷ்டிக்கணும், எதுக்காக அனுஷ்டிக்கணும், ஏன் அனுஷ்டிக்கணும், எதனால ஒரு மனிதன் இந்த மனித குலத்துல பிறந்தவங்க தப வாழ்க்கை வாழணும். அதனால இவங்க 2 பேரும் மூர்த்தி அப்படிங்கிற பெண். இந்த மூர்த்திங்கிறவங்க யாரு? The wife of Dharma, daughter of Daksha. தக்ஷ பிரஜாபதி, பிரம்மாட்டிருந்து தோன்றியவர் தக்ஷ பிரஜாபதி. தக்ஷ பிரஜாபதியோடைய மகள் மூர்த்தி. இவங்க தர்ம தேவதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். சோ தர்ம தேவதைக்கும் தக்ஷ பிரஜாபதியின் மகளான மூர்த்திக்கும் தர்ம தேவதைக்கும் பிறந்த குழந்தைதான் இந்த இரட்டை குழந்தைகள் நரநாராயணன். சோ இந்த நரநாராயண ரிஷியோடைய அவதார நோக்கம், இன்றைக்கும் நரநாராயண ரிஷி தவம் பண்றாங்க. ஆனா இந்த பௌதிக கண்களால் உன்னை பார்க்க முடியாது. இந்த ஜட கண்களால ஆன்மீக விஷயங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த உடல்ல ஆன்மா இருக்கு, இதை ஜட புலன்களால் உணர முடியாது. ஜடத்தை கொண்டு ஜட புத்தி, இந்த குறைந்த அறிவு, இந்த புத்தி ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஆன்மீக விஷயங்கள், ஆத்மா பரமாத்மா ஆன்மீக பயிற்சி பக்தி தொண்டு, இதெல்லாம் வந்து ஜட புலன்களால் உணரக்கூடியதல்ல. அப்ப பகவானுடைய அவதாரங்களை வந்து ஜட புலன்களால் உணர முடியாது. இந்த புலன்கள் எப்பவுமே ஜெகநாத் சுவாமி, இந்த புலன்கள் எப்பவுமே அசுத்தமா இருக்கு.
இந்த புலன்கள் எப்பவுமே புலனின்பங்கிற சாக்கடையில மூழ்கி போயிருக்கு, புலன்பு விஷயங்கள்ல பந்தப்பட்டிருக்கு. அதனாலதான் ஜீவாத்மாவுக்கு இந்த ஜட உலகத்துல இருக்கிற ஜீவாத்மா நமக்கு கட்டுண்ட ஆத்மான்னு பேர். புலன்களால கட்டுப்பட்டிருக்கோம், பௌதிக குணங்களால கட்டுப்பட்டிருக்கோம், பௌதிக ஆசைகளால கட்டுப்பட்டிருக்கோம். கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா, வீழ்ந்த ஆத்மா. சோ இந்த கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா, வீழ்ந்த ஆத்மா ஆகிய நாம தூய்மை அடையாத வரைக்கும் இறைவன் யாரு, கிருஷ்ண தத்துவம் என்ன, அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள் என்ன, அவரது மகிமைகள் என்ன, இதை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன் இப்ப என்னால கிருஷ்ணரை உணர முடியல, ஏன் என்னால இப்ப கிருஷ்ணரை பார்க்க முடியல? சோ அதற்கான தகுதி பேக்கிட்ட இல்ல. எல்லாருமே எல்லா மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் இறைவனை அடைய முயற்சி பண்றாங்க, இறைவனை உணர முயற்சி பண்றாங்க. ஆனா இறைவன் அவங்க புரியாத புதிராக இருக்காரு. அன்லஸ் அவங்க புலன்பு விஷயத்திலிருந்து விலகாத வரைக்கும், பௌதிக புலன்பத்துல பற்றுதல் இருக்கிற வரைக்கும் ஒருத்தரால கிருஷ்ண உணர்வுல பட்டுதல் வளர்த்துக்க முடியாது. கிருஷ்ணாவை தரிசனம் பண்றதோ, கிருஷ்ணரை அடைவதோ, இந்த கிருஷ்ணர் மேல பற்றுதல் வளர்த்துக்கிறதோ சாத்தியமே இல்லை. அதனால தபா தபஸ்யா, தப வாழ்க்கை அல்லது விரத வாழ்க்கை, தபங்களையும் விரதங்களையும் நமக்கு நாமளே ஏற்றிக்கொள்ளணுமே தவிர யாரும் நம்ம மேல திணிக்க முடியாது. சோ தப வாழ்க்கை வாழணும்னு ஆச்சாரியர் சொல்லி கொடுக்கலாம். ஆச்சாரியர்கள் ஏகாதசி விரதம் இருங்க, மாதத்தில் இருமுறை ஏகாதசி வருது, ஏகாதசி உபவாசம் இருங்க, ஆச்சாரியர் தோன்றிய தினம் மறைந்த தினங்கள் உபவாசம் இருங்க, அப்புறம் பகவானுடைய அவதார தினங்கள் உபவாசம் இருங்க, புலன்களை கட்டுப்படுத்துங்க, தேவையில்லாத உணவுகளை சாப்பிடாதீங்க, புலன்களை கட்டுப்படுத்துவது மிக அவசியம். அதனால தப வாழ்க்கை என்பது நமக்கு நாமே ஏற்றுக்கொள்வது. இது யாரும் கட்டாயப்படுத்தி வருவதில்லை. ஆச்சாரியர்கள் வழி காமிச்சு கொடுக்க முடியும், அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி தர முடியும். அதுக்கப்புறம் பயிற்சி பண்ண வேண்டியது நம்ம கையில தான். அதிகாலை எழுந்திருக்கிறது தப வாழ்க்கை, குளிக்கிறது தப வாழ்க்கை. அதிகாலை எழுந்திரிச்சு குளிக்கிறது பெரிய தப வாழ்க்கை. ஏன்னா நீ கலியுகத்துல பாருங்க, காலையில் எழுந்திரிச்சோடனே யாரும் குளிக்க மாட்டாங்க. படுக்கையில ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருப்பாங்க, பாத்ரூம்ல ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருப்பாங்க, காபி டீ சாப்பிடுறது அதுல ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருப்பாங்க, பேப்பர் படிக்கிறது, டிவி பார்க்கறது அரை மணி நேரம். இப்படி காலையில 2 மணி நேரம் இதுலயே போகும். அது 7 மணி ஆனாலும் சரி, அவங்க 5 மணிக்கு, எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும். சிலர் 5 மணிக்குலாம் எந்திரிக்கிறாங்க. இந்த 5 மணி, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்துல எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப மங்களமானது. இந்த உடலுக்கும் மனதுக்கும் புத்திக்கும் அந்த நேரத்துல எழுந்திருக்கும் போது உடல் மனம் புத்தி எல்லாம் ஒரு தெளிவா இருக்கு. அந்த நேரத்துல எழுந்து குளித்து விட்டு ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்றது தபம். தபம். ஆனா சில நேரம் மக்கள் பாருங்க, அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்க. சில பள்ளி மாணவர்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. ஆனா அவங்களோட தப வாழ்க்கை என்னவா இருக்கு? நான் பரீட்சையில மார்க் வாங்கணும். சோ அப்போ இந்த தப வாழ்க்கையை நம்ம தவிர்க்க முடியாது. இந்த ஜட உலகத்துல தப வாழ்க்கை யாரும் தவிர்க்க முடியாது. விரும்பலனா கூட செய்துதாக வேண்டியிருக்கு. நிறைய குழந்தைகளுக்கு அதிகாலை எழுந்திரிச்சு படிக்க விருப்பம் இல்லை, ஆனா எழுந்து படிச்சுதான் ஆகணும். சோ தப வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கட்டாயத்தின் பேரில் எடுத்துக்கொள்ள வேண்டியது வருது இல்லையா? இது சொல்லுவாங்க குழந்தையில, இப்ப நீ படிச்சாதான் பின்னாடி நல்லா இருக்கலாம். இந்த பின்னாடி நல்லா இருக்கலாங்கிறது வாழ்க்கை பூரா நடந்துட்டே இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லுவாங்க குழந்தையா இருக்கும்போது, ஏய் இப்ப நீ படிச்சினாதான் பின்னாடி நல்லா இருக்கலாம். சரி, அந்த குழந்தை படிக்க ஆரம்பிச்சது, அடுத்தது ஹையர் கிளாஸ், பெரிய வகுப்பு போக ஆரம்பிச்சு, நீ பெரிய வகுப்பு போக ஆரம்பிச்சிட்ட, நீ 10th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், இப்ப நீ படிச்சாதான் பின்னாடி நல்லா இருக்கும். சரி, அந்த குழந்தை 10th எக்ஸாம் எழுதிட்டு, அதுக்கப்புறம் 12th வந்தாச்சு, இப்ப நீ படிச்சாதான் நீ பின்னாடி நல்லா இருக்க, ஒரு நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கும், நீ நிறைய மார்க் வாங்கணும். சரி, நிறைய படிச்சு மார்க் வாங்கியாச்சு, நல்ல காலேஜில் சீட்டு கிடைச்சாச்சு, இந்த காலேஜ் சேர்ந்துட்டு நீ விளையாட்டா இருக்கக்கூடாது, அரியர் வைக்காம ஒழுங்கா படிக்கணும். இப்ப நீ படிச்சாதான் பின்னாடி நல்லா இருப்ப. இப்ப நீ முயற்சி பண்ண, இப்ப நீ உழைத்தாதான், இப்பொழுது நீ முயற்சி பண்ணாதான் பின்னாடி நல்லா இருப்பேன். இப்படிங்கிற வார்த்தை இந்த வாழ்க்கை பூரா தொடருது. சரி, என்னாச்சு? காலேஜில் போய் படிச்சாங்க, நீ இப்ப ஒழுங்கா படிச்சாதான் பின்னாடி நல்லா இருப்ப. சரி, படிச்சுட்டாங்க,
அப்புறம் வேலை தேட ஆரம்பிச்சாங்க. இப்ப நீ வேலைக்கு போல நான் பின்னாடி கஷ்டப்படுவேன். இப்ப நீ வேலைக்கு போனதான் பின்னாடி நல்லா. சரி வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இப்படி நீ ஒழுங்கா சம்பாதிச்சாதான் அவனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் கல்யாணம் பண்ணு. அப்புறம் நல்லபடியா குடும்பம் நடத்துறாங்க பின்னாடி நல்லா இருக்க முடியும். இப்படி லைஃப் லாங் வந்து கடைசியில உள்ள செத்து போடும். அதனால இங்க தப வாழ்க்கை இருக்கு. ஜட உலகத்துல ஒரு மனிதன் விரும்பாவிட்டாலும் தவ வாழ்க்கை வாழ்ந்துதான் அவன் விரும்பலினாலும் இயற்கை அவனை கட்டாயப்படுத்துது. இயற்கை என்ன பண்ணுது? கட்டாயப்படுத்துது. உனக்கு நல்ல வேலை வருமா, கஷ்டப்படணும். உனக்கு நல்ல மனைவி வேணுமா, முயற்சி பண்ணணும், கஷ்டப்படணும். உனக்கு நல்ல அந்தஸ்து வேணுமா, கஷ்டப்படணும். பொருளாதாரம் வேணுமா, கஷ்டப்படணும். படிப்பு வேணுமா, கஷ்டப்படணும். வாழ்க்கை பூரா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஆனா ஆன்மீக பாதையில வந்து கஷ்டமே இல்ல. பக்தர்கள் தவத்தை தானா ஏற்றுக்கணும். சோ இங்க வந்து கவலை இல்ல. ஐயோ நான் வந்து அதிகாலை எழுந்திருக்கிறேன்னு சொல்லிட்டேனே, என் ஆன்மீக குருட்ட வாக்கு கொடுத்திருக்கேன், அதிகாலை எழுந்திரிச்சு நான் மங்களாரத்தி அட்டன் பண்ணுவேன், குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிப்பேன், 4 விதிமுறைகளை கடைபிடிக்கிறேன். இது தப வாழ்க்கை. இது வந்து ஒரு பக்தருக்கு கஷ்டமா தெரியறது இல்ல. ஆரம்ப நிலையில் இருக்கிற பக்தருக்கு வேணா கஷ்டமா தெரியல. ஆரம்ப நிலையில் இருக்கிற பக்தர் இப்போ குழந்தைங்க ஆரம்பத்துல வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்க இன்ட்ரெஸ்டே கிடையாது. எந்த குழந்தைகளுக்கும் ஆரம்பத்துல படிக்க விருப்பம் கிடையாது. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் வந்து கட்டாயப்படுத்துறாங்க. நீ படிச்சுதான் ஆகணும், ஒழுங்கா படிக்கலைன்னா அவனுக்கு நான் அனுப்பேன். மிரட்டுறாங்க. ஒழுங்கா படிக்கணும். என்ன ஆகுது? அந்த குழந்தை ஹையர் கிளாஸ் வரும்போது இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு. அவன் என்ன நினைக்கிறான்? ஓ நான் ஒழுங்கா படிக்கல, எனக்கு நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்காது, அப்ப நான் நல்ல வேலைக்கு போக முடியாது, அதனால நான் ஒழுங்கா படிக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுடைய ஷோல்டர்ல வரும். சோ அந்த அவனோட ஷோல்டர்ல ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும், அவனுடைய தோல்ல அந்த பொறுப்பு வர்ற வரைக்கும் யாராவது அவனை புஷ் பண்ணிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. அப்போ அந்த பையன் விரும்பலைனாலும் அவனை தப வாழ்க்கையில் ஈடுபடுத்திட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து நான் தப வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் ஆன்மீக பாதையில கூட பக்தியிலையும் ஆரம்பத்துல சொல்லிட்டே இருக்கணும். 16 மாலை ஜெபம் பண்ணீங்களா, பாகவதம் படிச்சீங்களா, பாகவத உபன்யாசம் கேட்டீங்களா, சேவைக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லிட்டே இருக்கணும். நான் ஒரு கட்டம் வரும்போது இது ரொம்ப முக்கியம். இது தப வாழ்க்கை. அது மட்டும் இல்ல, இந்த தப வாழ்க்கை ஆரம்பத்துல கஷ்டமா தெரியும். ஆனா போக போக இது எப்படி ஆயிரும்? இனிமையா அப்படி அமிர்தமாயிடும். கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்றாரு பகவத்கீதையில. இந்த ஆன்மீக பயிற்சி இருக்கு இல்லையா, ஆன்மீக பயிற்சி வந்து ஆரம்ப சாதகனுக்கு இது ஒரு விஷமா தெரியல. ரொம்ப உடலை வருத்திக்கிட்டு காலையில எந்திரிக்கிறது கஷ்டம்தான், எழுந்திரிக்கிறதுக்கு மனசே வராது, இன்னும் கொஞ்ச நேரம் கூட தூங்கலாமே, இன்னைக்கு கொஞ்ச நேரம் கூட தூங்கலாமே மனசு அதை அனுபவிக்குது. சோம்பேறித்தனத்தை வந்து இந்த அறியாமை வந்து மனது விரும்புது. ஆனா அதோட போராடுறோம் நம்ம. ஜன்ம காலையில போராடுறோம். இதுதான் தப்பா போராட்டம். எப்படியோ எந்திரிச்சாடணும், எப்பயோ எந்திரிச்சு நான் வந்து சாண்டிங் பண்ணணும், குளிக்கணும், சாண்டிங் பண்ணணும், மங்களாரத்திக்கு போகணும், தர்ஷன் பண்ணணும், இப்படி போர்ஸ்ஃபுல்லா கொண்டு வரும். அப்புறம் இது ஆரம்பத்துல நம்ம கஷ்டப்படுறோம். பட் இந்த தப வாழ்க்கையை பயிற்சி செய்யும் போது இதுல ஒரு சுவை ஏற்படும். அதுதான் பியூட்டி, கிருஷ்ணாவுடைய கருணை. சோ அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? அவங்க வந்து பக்தியில ஒரு டேஸ்ட் கிடைக்க ஆரம்பிச்ச உடனே யாருமே சொல்ல வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். காலையில எந்திரிப்பாங்க, எல்லாம் யாருமே புஷ் பண்ணவே வேண்டாம். அப்ப என்ன ஆச்சு? அது ஆரம்பத்துல அமிர்தமா விஷமா தெரிஞ்சது அமிர்தமாயிடுச்சு. ஆனா பௌதிக விஷயங்கள் எப்பவுமே ஆரம்பத்துல அமிர்தமா தெரியும். இது நல்லா இருக்கு. ஆனா போக 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 அப்படியே விஷமா மாறிடும். ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஸ்லோ பாய்சன் என்ன பண்ணும்? ஆரம்பத்துல டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும், விஷம் தெரியாது. ஆனா அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உள்ள போய் போய் அவங்க வேலைக்கா அவனை அழிச்சிடும். அதனால தப வாழ்க்கை என்பது இந்த ஜட உலகத்துல இன்றியமையாது. ஒரு ஆண் பெண் திருமணம் பண்றாங்க, அது தப வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு பாருங்க, கலியுகத்துல அந்த தப வாழ்க்கை வாழ்றது நிறைய பேர் தயாரா இல்ல. ஏன் கல்யாணம் பண்ணணும்? நம்ம கல்யாணம் பண்ணாமே சேர்ந்து எடுத்துக்கலாமே. ஏன் குழந்தை பெற்றுக்கணும்? குழந்தை பெற்றுக்காமே உறவு வச்சுக்கலாமே. இந்த மாதிரி தர்மத்துக்கு எதிராக செயல்படும் போது அந்த பாவகாரிகளுடைய வினையை அவங்க சந்திக்க வேண்டியது. ஆனாலும் தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்க இல்ல இல்ல, அது பாவம், அது செய்யக்கூடாது, நான் வந்து முறைப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், தர்மப்படி நான் வந்து பிள்ளைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும், நான் தர்மத்தை அனுசரிச்சு வாழ வேண்டும், ஏன்னா என்னுடைய மனித வாழ்க்கை. சோ மனித வாழ்க்கை உடன்பத்துக்காக அல்லன்னு பாகவதம் திரும்ப திரும்ப, பகவத்கீதை, பாகவதம், எல்லா சாஸ்திரங்களும் திரும்ப திரும்ப சொல்லு. கிருஷ்ணரும் திரும்ப திரும்ப சொல்றாரு பகவத்கீதையில,
காமேஷ குரோதேஷ காம குரோத விமுக்தானா திரும்ப திரும்ப சொல்லுவோம். இதுதான் இதுதான் இந்த ஜட உலகத்துல நாம் கட்டுண்ட நிலையில் இருக்கிறதுக்கான காரணம். இதுதான் காரணம். காமேஷனா இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நார்த்தோ சேஸ்தி. சுபாவதம் சொல்லுது, இந்த மனித வாழ்க்கை புலன்பதுக்காக அல்ல. புலனின்பம் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. ஆடு மாடு கோழி அது கூட புலன்பாடு வைக்குது. பாக்குற மாடு கூட புலன்பாடு வைக்குது இல்லையா? இது புலன்பம் எல்லா வாழ்க்கையிலும் இருக்கு. அதனால ரிஷபதேவ் என்ன சொல்றாரு? நாயம் தேக தேக பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான் அர்கதி பில்புஜா தபோ திவ்யம் புத்தஹா புத்திரஹா என சத்தம் சூத்திய தத்யாத் பிரம்ம சௌக்கியம் தனன்யம். என் அருமை புதல்வர்களே, ரிஷபதேவருக்கு 100 பசங்க. அவர் தன் மகன்களுக்கு உபதேசிக்கிற மாதிரி நமக்கு சொல்றாரு. ஏன்னா நாமளும் ரிஷபதேவருடைய பசங்க தான். ரிஷபதேவர் யாரு? பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். நம்ம பின்னாடி படிப்போம். சோ ரிஷபதேவர் பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். சோ ரிஷபதேவர் நமக்கெல்லாம் சொல்றாரு, ஓ மானிடர்களே, என் அருமை புதல்வர்கள், மனித மகன்களே, ஓ எனது அருமை புதல்வர்களே, என் மகன்களே, நாயம் தேக தேக பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான் அருகதி திருப்புஜா. இந்த ஸ்லோகா பிரபுபார் அடிக்கடி கோட் பண்ணிட்டே இருப்பார். அவர் உபன்யாசங்கள்ல பிரபுபாவோட உபன்யாசத்துல சில வேர்சஸ் அடிக்கடி கோட் பண்ணிட்டே இருப்பார். ரெகுலர் வேர்சஸ். அது பிரபுபாவுடைய உபன்யாசத்துல ரெகுலரா வரக்கூடிய ஸ்லோகங்கள் இது ஒண்ணு. என்ன சொல்றாரு? மலம் தின்றும் பன்றியோட வாழ்க்கையில கூட புலன்பு இருக்கு, பீர் பூஜாகே. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? தபோ திவ்யம், தப வாழ்க்கை வாழ்க. பிரம்மத்தை உணர முயற்சி பண்ணுங்க. அந்த அந்த ஆனந்தத்தை பிரம்மத்துல லயித்திருங்க. அந்த ஆனந்தத்தை அனுபவிங்க. தபோ திவ்யம் புத்திரஹாய பிரம்ம சௌக்கியம் தனன்யம். அந்த பிரம்மனின் நிலை பெற்று நித்தியமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகணும். பிறப்பிறப்பிலிருந்து விடுபடணும். மீண்டும் பிறவாநிலை அடையணும். இறைவனுடைய திருவடி அடையணும். அதுதான் இந்த மனித வாழ்க்கை லட்சியம். அப்ப இதற்கான பயிற்சி தான் குழந்தையிலிருந்தே கொடுக்கப்பட்டது. அப்ப நரநாராயணர் 2 பேரும் தங்களுடைய உன்னதமான தபம், ஏனென்றால் தபமும் விரதங்களும் யோகங்களும் யோக சக்திகள், தபத்தினுடைய சக்தி, தபத்தினுடைய சக்தி, யோக சித்தி எல்லாமே பகவான் இருந்து அவர்தான் யோகேஸ்வரர். அவர்தான் தபத்துக்கெல்லாம் தபம், விரதத்துக்கெல்லாம் விரதம், யோகத்துக்கெல்லாம் யோகம், அனைத்துக்கும் பிறப்பிடம். அந்த தபத்துக்கும் விரதத்துக்கும் யோகத்துக்கும் பிறப்பிடமான அந்த கிருஷ்ண பகவான், அவரு மூர்த்தி, தர்ம தேவதைக்கும் மூர்த்திக்கும் மகனாக இரட்டை குழந்தையா தோன்றும் நரநாராயணன். அவங்க பத்ரிகா ஆசிரமத்துல இன்றும் தவம் பண்றாங்க. பல ஆயிரம் வருஷங்களா நரநாராயணன் 2 பேரும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பத்ரிகா ஆசிரமத்துல போனீங்கன்னா நரநாராயணன் விக்கிரகம் இருக்கு கோயில்ல, நரநாராயணன் டெய்டி. சோ இப்ப நம்ம பத்ரிகா ஆசிரமம் போனா நரநாராயணன் விக்கிரகங்களை பார்க்கலாம். நரநாராயண பர்வதம் இருக்கு, 2 பெரிய பர்வதம். மேமலை தொடர்ல இந்த பத்ரி விஷால் கோயிலுக்கு பின்னாடி 2 பெரிய மலை இருக்கு, நரநாராயண பர்வதம். அதனால அங்க இருக்கிறவங்க அந்த பர்வதம் நரநாராயணுடைய பாமா நினைக்கிறாங்க. அவங்கதான் அந்த பர்வத ரூபத்துல இருக்காங்க, தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ நரநாராயண ரிஷியை பார்க்கணும்னா இந்த ஜடக்கண்ணால பார்க்க முடியாது. பகவானுடைய நாம ரூபத்தை திரும்ப அதேதான், பகவானுடைய நாம ரூபத்தை ஜடக்கண்களாலும் ஜட புலன்களால் உணர முடியாது. தபம் செய்து தூய்மை அடையணும். இந்த புலன்கள் தூய்மை அடையணும், தபம் செய்யணும். சோ நரநாராயண 2 பேரும் அந்த தப வாழ்க்கை என்னன்னு கத்துக் கொடுக்குறாங்க. சோ இந்த தப வாழ்க்கையில முதலாவதும் முக்கியமான ஒரு பெரும் தடை யாருன்னா பெண்கள். பெண்கள் தான் தபத்துக்கு பெரும் தடை. ஆணுக்கு பெண் தடை, பெண்ணுக்கு ஆண் தடை. இந்த 2 தான் ஆப்போசிட் ஜெண்டர், ஆப்போசிட் செக்ஸ். ஒரு ஆண் மகனுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு பெண் தடை, ஒரு பெண்ணினுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு ஆண் தடை. அதனால ஆன்மீக வாழ்க்கைக்கு பெண்கள் தான் தடைனா பெண்களுக்கு யாரும் தடை இல்லையா? நோ, பெண்களுக்கு ஆண்கள் தடையா இருக்காங்க. ஆப்போசிட் ஜெண்டர், ஆப்போசிட் செக்ஸ். ஆணுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு பெண் தடையா இருக்கா, பெண்ணுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆண் தடையா இருக்கா. அதனாலதான் இந்த சோசியல் ஆர்டர்ல இந்த வகுப்பு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பிரம்மச்சேரி கிளாஸ் மாதிரி இருக்கு.
எனக்கு ப்ரோப்போஸ்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் அதனால பிரம்மச்சரிய வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் அவசியம். எல்லா தரப்பட்டவர்களும் பிரம்மச்சரிய வாழ்க்கையுடைய அவசியம் என்னன்னா, ஏன் பிரம்மச்சரிய வாழ்க்கை, ஏன் பிரம்மச்சரிய வாழ்க்கை அனுஷ்டிக்கணும், ஏன் தப வாழ்க்கை வாழணும், ஏன் பெண்கள் எடுத்து விலகி இருக்கணும்? எதனால எப்படி சொல்றாங்க? இந்த சோசியல் ஆர்டர்ல, இந்த வர்ணாசிரம முறையில 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பெண்களோடு சங்கமே கிடையாது. எந்தெந்த ஆசிரமத்துல பெண்களோடு சங்கமே இல்ல? பிரம்மச்சரிய ஆசிரமத்திலயும் பெண்களோடு தொடர்பு இல்ல. வனரப்பிரஸ்த ஆசிரமத்திலயும் பெண்களோடு தொடர்பு கிடையாது. சன்னியாச ஆசிரமத்திலயும் கிடையாது. இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஆசிரமம், ஒரே ஒரு ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம். அதுல மட்டும்தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவளோட குடும்பம். ஒரே ஒரு ஆசிரமத்துல தான் அனுமதி. அப்போ சோசியல் ஆர்டர்ல, சமூக அமைப்புல 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பெண்களோட சங்கமே கிடையாது. அவ பாருங்க, இது எவ்வளவு பெரும் தடையா இருக்கு. தபஸ்யா பிரம்மச்சரியேன சமேன தமேன தியாகேன தான் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரிய வாழ்க்கையும் தப வாழ்க்கை. அதிகாலை எழுந்திருக்கணும், ஆன்மீக குருவுக்கு சேவை பண்ணணும், புலன்களை கட்டுப்படுத்தி இருக்கணும், சாஸ்திர விசாரணை பண்ணணும், சாஸ்திரத்தை படிக்கணும். ஒரு பிரம்மச்சாரி குறைந்தது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கணும். பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், பிரபுபாத புஸ்தகங்கள் 2 hours. சுவாத்தியாய, சுவாத்தியாய மீன்ஸ் ஸ்டடி, சாஸ்திரிக் ஸ்டடி படிக்கணும். அப்பதான் புத்தி வேலை செய்யும். இந்த புத்திக்கான தவம் என்னது? சாஸ்திரத்தை படிக்கிறது. மனதிற்கான தவம் பகவானை சேவை, பகவானை நாமத்தை வச்சிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. புலன்களுக்கான தவம் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துது. அதனாலதான் பாருங்க, இந்த ஜட உலகம் இதுலதான் நிரம்பி இருக்கு. இந்த ஜட உலகத்தையே பாருங்க. ஓகே, நீங்க ஆன்மீக ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க ஜட உலகத்துல பாருங்க. இந்த ஜட உலகம் முழுவதுமே புலன்பத்த மையமா வச்சுதான் இருக்கு. ஹோல் சிஸ்டம், ஹோல் மெட்டீரியல் வேர்ல்டு எதை சென்ட்ராக்ஸா வச்சு ரன் ஆயிட்டு இருக்குன்னா புலனின்பம், சென்ஸ் கிராட்டிபிகேஷன். சென்ஸ் கிராட்டிபிகேஷன்ங்கிற சென்டர் ஆக்சில் இந்த ஹோல் மெட்டீரியல் வேர்ல்டு ரன் ஆயிட்டு மூவ் ஆயிட்டு. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும், இந்த ஜட உலகம் முழுவதும் புலனின்பங்கிற சக்கரத்தை மையமா வச்சு சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல மிக உயர்ந்த புலன்பா நினைக்கிறது பாலுறவு வாழ்க்கை. செக்ஸ் லைஃப் தான் டாப் மோஸ்ட் என்ஜாய்மெண்ட் நினைக்கிறான் ஒரு கட்டுண்ட ஆத்மா. அதுதான் மாயா. மாயா ரொம்ப ஸ்ட்ராங். சோ மாயா என்ன நினைக்குதுன்னா, இதுல உனக்கு சுகம் இருக்கு, நீ அனுபவி. ஆனா அவன் சுகம் அனுபவிக்கிற பேர்ல துக்கம் தான் அனுபவிக்கும். ஏய் சம்பர்ஷிதா போகா துக்கயோனே வயே ஆத்யந்தவந்து கௌந்தேய நதேஷு ரமதே புதா. இன்டெலிஜென்ட் கிளாஸ் ஆஃப் மேன், புத்திசாலி அது பின்னாடி ஓட மாட்டேன், புலன்ப பின்னாடி ஓட மாட்டேன். அதனால இந்த கட்டுண்ட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பாலுறவு வாழ்க்கை தான், புலன்ப வாழ்க்கை தான். ஆண் பெண் மேல பற்றுதல், பெண் ஆண் மேல பற்றுதல். இதை திரும்ப ரிஷப் தேவர் சொல்றாரு. ஸோ ரிஷப் தேவர் டீச்சிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர் தனி புக்காக போட்டிருக்காரு, ஆத்ம யோகம் சொல்லிட்டு டீச்சிங் ஆஃப் லார்ட் ரிஷப் தேவ். ரிஷப் தேவருடைய போதனைகளை தனி புஸ்தகமாய் ப்ராப்பர். பும்சஸ்திரிய வெத்தினி பாவம் ஏறும், அதோ ஹிருதய கிரந்தி பாகும், அப்புறம் கிரகக்ஷேத்திர சூத்தாப்த வித்தை ஜனசிய மோகோயம் அகம் மமேதி. ஒரு ஆண் பெண்ணை பாக்குறாங்க, பெண் ஆணை பாக்குறாங்க. அதனால என்ன சொல்லுவாங்க, அவர் பொண்ணு பார்க்க போறாரு, பொண்ணை தினம் தானே பார்த்துட்டு இருக்காரு, அது இன்னைக்கு போறாரு. தினமும் பொண்ணை பாக்குறது வேற, அன்னைக்கு பொண்ணு பாக்குறது வேற இல்லையா? டிஃபரன்ஸ் இருக்கு. தினமும் நான் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கும். என்னங்க உங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டீங்களா? பார்த்துக்கிட்டே இருக்குங்க, அவரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. சோ தினமும் பொண்ணு பாக்குறது வேற, இப்ப பொண்ணு பாக்குறது வேற. எதுக்காக பொண்ணு பாக்குறாங்க? 2 பேரும் கல்யாணம் பண்ணணும். அப்போ பெண் வீட்டார் மாப்பிள்ளையை தேடுறாங்க, மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணை தேடுறாங்க. என் மகளுக்கு சரியான கணவனுக்கு தேடணும், ஒரு ஆண் மகனை தேடி கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளையை தேடுறாங்க, மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணை தேடுறாங்க. ஆபத்தை எல்லாருமே தேடிக்கிட்டாரு இல்லையா? எனக்கு சூட்டபிளான ஹஸ்பண்ட் கிடைப்பாரா, எனக்கு சூட்டபிளான ஒய்ஃப் கிடைப்பாங்களா? எப்படி தேட ஆரம்பிக்கிறாங்க. தென் உடனே பாக்குறாங்க, பொண்ணு பார்க்க போனோடனே அந்த போண்டா வடை பஜ்ஜி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? பொண்ணு பார்க்க போற இடத்துல
மாப்பிள்ளை வீட்டார் வந்திருக்காங்க. போண்டா வடை ஸ்வீட் எல்லாம் ரெடி பண்ணுங்க. பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணு வந்து நார்மலா நைட்டி போட்டிருக்கும். அன்னைக்கு தலையெல்லாம் சீவி பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பொண்ணு நல்லா பாத்துக்குங்க. சோ மாப்பிள்ளை ஏமாந்துறாரு மேக்கப்ல வந்ததுனால. அங்க இயற்கையான அழகு இல்ல, அவங்க பியூட்டி பார்லர் போய் அழகு பண்ணிட்டு வர்றாங்க. உடனே பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அவனுக்கு. அது மாப்பிள்ளையை பாக்குறாங்க. சரி மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு. எப்படி பிடிச்சிருக்கு? மாப்பிள்ளை பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு, மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஓகே ஓகே, ரைட், டபுள் ஓகே. மாப்பிள்ளை ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு, மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. கார் என்ன, பங்களா என்ன, ராஜா மாதிரி வாழ்றாரு. அந்த வீட்டுல போனா இது ராணியா இருக்கலாம். ஓ அப்படியா? ராஜா ராணி நினைச்சுதான் தொடங்குறாங்க வாழ்க்கைய. அப்புறம் பூஜா பூஜை ஆயிடுது, பூஜா ராணி ஆயிடுது லைஃப் பூரா. ஸ்டார்டிங் வந்து ராஜா ராணி நினைச்சு தொடங்குது. சோ என்னாச்சு? ஓ அப்படியா, மாப்பிள்ள ஐடி கம்பெனி ஒர்க் பண்றாரா? வெரி குட் வெரி குட். பொண்ணு என்ன பண்றா? அவங்களும் ஐடி கம்பெனி. ஓ அவங்களும் வெரி குட் வெரி குட். 2 பேரும் 1.5 லட்சம் 1.5 லட்சம் 3 லட்சம் ஆயிடுச்சு. ஓ அவ்வளவுதான், இந்த வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. சோ இப்படி லைஃப் இப்படிதான் போகுது. இதை அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் அறியாமை. இதுக்கு பேர் தான் அறியாமை. சோ என்ன ஆகுது? ஆண் பெண் பார்த்துட்டாங்க. நம்முடைய இதுல சனாதன தர்மம் இந்து சொசைட்டில வந்து தாலி கட்டுறாங்க. 3 முடிச்சு, 3 முடிச்சு போட்டா என்னாச்சு? அவருக்கு ஹிருதய கிரந்தி, இதயத்துல முடிச்சு. ஃபர்ஸ்ட் இதயத்துல முடிச்சு, அப்புறம் அவன் கழுத்துல முடிச்சு. ஃபர்ஸ்ட் இதயத்துல முடிச்சு போட்டாங்க. இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ண போறேன், இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன். அப்புறம் நம்பர் வாங்கிட்டாங்க. குச்சு குச்சு குச்சுன்னு பேசுறாங்க இல்லையா? அப்புறம் எப்ப கல்யாணம், நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா, அப்படியா இப்படியா எல்லாம் பேசி நம்ம எப்ப மீட் பண்ணலாம். சோ என்னாச்சு? இமீடியட்டா வந்து அங்க பாண்டேஜ். இமீடியட்டா. சில நேரம் வந்து அரேஞ்ச் மேரேஜ், சில நேரம் லவ் மேரேஜ். நீங்க இதுல பாருங்க, ஜட உலகத்துல லவ் பண்ணும்போது ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, குச்சு குச்சு குச்சுன்னு பேசிக்குவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணையே பார்க்க மாட்டேன். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் மனைவிட்ட பேசவே மாட்டேன். மனைவி கணவனை திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சு. முன்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, முன்ன பொறுப்பு இல்ல. 2 பேருக்குள்ள அந்த இன கவர்ச்சி இருந்தது. அந்த பார்க்கல மீட் பண்ணலாமா, அந்த சினிமா போலாமா, அப்படி ஜாலியா இருக்கு. இப்ப கல்யாணம் பண்ண குடும்பம் நடத்தணும். இப்ப எங்க குச்சி குச்சின்னு பேசுறது? குச்சி குச்சின்னு பேசுறது நேரம் இல்ல, நோ டைம். ஸோ ஒர்க் பண்ணணும், வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும். இதன் அடுத்தது என்னாச்சு? ஃபர்ஸ்ட் இதயத்துல முடிச்சு வந்தது. இதயத்துல முடிச்சு விழுந்துருது. சரி ஓகே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி கல்யாணம் பண்ணியாச்சு. அடுத்தது 2 பேரும் கல்யாணம் பண்ணா வீடு வேணும். கிரகா முன்னெல்லாம் வந்து இந்த பேச்சுலர், இப்போ அப்படிதான். இந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து 4-5 பேர் ஒரு ரூம்ல தங்கியிருப்பான். அவன் நினைச்சா வருவான், நினைச்சா போவான், அங்கனே படுத்து விடுவான், ஏதோ கிடைக்கிறது சாப்பிடுவான். அவ்வளவுதான் வாழ்க்கை. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இந்த தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கல்யாணத்துக்கு கால் கட்டுப்பா, காலில் கட்டு போடுவான். இஷ்டத்துக்கு சுத்த முடியாது. இன்னும் அந்த பொண்ணு இஷ்டத்துக்கு சுத்த முடியாது, அவனுக்கு வீடு இருக்கு, நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும். இந்த பையனும் இஷ்டத்துக்கு சுத்த முடியாது, அவனுக்கு வீடு இருக்கு, நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும். சோ கால் கட்டு போட்டாச்சு. அப்ப வீடு இருக்கு, ஒரு வீடு இருக்கு. ஒரு துறவி மாதிரி ஒரு குடும்பஸ்தன் தெருவில் படுக்க முடியும். இப்போ ஒரு துறவி இருக்காரு, அந்த துறவி ஒரு சன்னியாசி மரத்துக்கடியில் தூங்கலாம், தெருவில் படுக்கலாம், பார்க்ல படுக்கலாம், ரோட்ல படுக்கலாம். அந்த குடும்பஸ்தர் அப்படி படுக்க முடியும். குடும்பஸ்தருக்கு வீடு வேணும், கிரகா, கஷேத்ரா, நிலம். சோ முன்ன நிலத்தை நம்பி வாழ்ந்தோம், இப்போ டெக்னாலஜி நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த டெக்னாலஜி நம்பி வாழ்ற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது ஏமாற்றம், ஆபத்து. எனி டைம் ஃபேக்டரி மூடிட்டாலும் நீங்க வீட்டுக்கு போக வேண்டியதான், இமீடியட்டா. இது இன்னும் மக்கள் உணரல. கொஞ்சம் பேர், கொஞ்சம் ஒரு சிறு சதமானம் உணர்ந்துட்டாங்க. கொரோனா டைம்ல நிறைய கம்பெனி மூடிட்டாங்க. வீட்டிலே இருந்து வேலை பாருங்க, பாதி சம்பளம் தான் தருவோம். வேலையே போயிடுச்சு நிறைய பேருக்கு. அப்புறம் என்ன பண்ணா, சொந்த ஊர்ல வந்து சொந்தமா தொழில். அப்போ என்னைக்குமே வீழ்ச்சி அடையாத பொருளாதாரம் நிலத்தை நம்பி வாழ்றது, இயற்கையை நம்பி வாழ்றது. கஷேத்திரம் நிலம், விவசாயம். ஒரு குடும்பத்துக்கு 2 பசுமாடு, 2 ஏக்கர் நிலம். இது வந்து போதுமானது அவங்க வாழ்வாதாரத்துக்கு. ஒருத்தர் வாழ்வாதாரத்துக்கு நான் வந்து பசுவுடைய பால் குடிக்கணும், கொஞ்சம் தானியத்தை உற்பத்தி பண்ணி அதை சாப்பிடணும், நிம்மதியா எளிமையா வாழணும். ஆரோக்கியமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. அப்புறம் என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும், அது உயர்வானது. எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. இவ்வளவுதான் குடும்பஸ்தர் வாழ்க்கை. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இல்ல பத்தாது,
இன்னும் உழைங்க உழைங்க. ஒரு சாது கூட சொன்னாரு. அந்த சாது வந்து அவர் பக்தர் இல்ல. அவர் என்ன சொன்னாரு? விழுமின் எழுமின் கருதிய கருமம் கைகூடு மாதிரி உழைமின், உழைச்சு உழைச்சு செத்து போயிருங்க. பகவத்கீதையெல்லாம் படிக்காதீங்க, போய் ஃபுட்பால் விளையாடுங்க. அந்த மாதிரி சாதுக்கள் இந்தியாவில் இருந்திருக்காங்க. ஆபத்தானது இந்த உபதேசம். ஏன்னா ஏற்கனவே மக்கள் புலனத்துல மூழ்கி போயிருக்காங்க. அவங்களை தூண்டுற மாதிரி கடினமா உழைக்க, உங்க உழைப்பு தான் தெய்வம், அதான் செய்யற தொழில் தான் தெய்வம், அதெல்லாம் உழைச்சு உழைச்சு செத்து போயிடுங்க. இது தவறான ஸ்டேட்மெண்ட், முற்றிலும் தவறான கருத்து. அப்போ என்ன பண்ணணும்? வந்து இந்த ஒரு குடும்பஸ்தர் வந்து அவங்களுக்கு ஒரு வீடு தேவை இருக்கு. அவங்க வந்து மரத்தடியிலயோ தெருவுலயோ வாழ முடியாது. கிரக அப்புறம் நிலத்தை நம்பி வாழ்ந்தோம், அது வீழ்ச்சி இல்லாத பொருளாதாரம். ஒருவேளை கொரோனா வந்து ஊரெல்லாம் லாக்டவுன் போட்டாங்க, ஆனா என் நிலத்துல தக்காளி வருது, நான் தக்காளிக்காக வெளியே போக வேண்டாம். என் நிலத்துல தானியம் வருது, நான் தானியத்துக்காக வெளியில போக வேண்டாம். என்கிட்ட பசுமாடு இருக்கு, நான் பாலுக்காக வெளியில போக வேண்டாம். சோ எனக்கு தேவையானதுல என்கிட்டயே கிடைக்குது, நான் ஏன் ஓடணும்? நான் ஏன் ட்ரெயின் ஏறி போகணும்? நான் ஏன் பிளைட்ல பறக்கணும்? நான் ஏன் இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு, இந்த ஊர்ல அந்த ஊருக்கு எங்கேயுமே போட்டு நிம்மதியா உட்காந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வாழ்க்கையை தான் நம்ம தொலைச்சிட்டோம். சோ கிரகக்ஷேத்திர சூப்தா, குழந்தைகள் வந்துருவாங்க. அப்புறம் குழந்தைகள் வந்துருக்காங்க, திருப்பி ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு ஒரு பேச்சுலர், ஒரு 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 கல்யாணம் பண்ணாத பையனுடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்த உடனே என்னெல்லாம் அப்படி கண்டினியூ ஆகுது பாருங்க. ஸ்திரீ அப்படின்னா எக்ஸ்பான்ஷன், ஸ்திரீ அப்படின்னா விஸ்தாரம். ஒரு பையன் 10 ரூம்ல தங்கினான், இப்ப மனைவி வந்தோடனே 10 ரூம்ல தங்க முடியுமா? இது சமையலறை, அது பெட்ரூமு, இது வந்து ஹாலு, அது கிச்சனு, அது அது பாத்ரூமு, இப்படி எல்லாம் தேவைப்படுது. அப்போ அட்லீஸ்ட் அவனுக்கு வந்து ஒரு ஒரு பிளாட்டாவது தேவை. ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்றது ஒரு பிளாட் போதும். சாதாரணமா ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், இது நார்மலா வாழ்க்கை. சோ அப்ப எனக்கு ஒரு வீடு தேவை, என் மனைவி இருக்கா, என் குழந்தைகள் இருக்காங்க. அதனால கிரகக்ஷேத்ரா முதல்ல வீடு வந்தது, அப்புறம் நிலம், அப்புறம் குழந்தைங்க, அப்புறம் நண்பர்கள், அப்புறம் உறவினர்கள். இதுக்கெல்லாம் போக கடைசியில அகம் அமைதி, நான் தான் இதெல்லாம். இது என் குடும்பம், என் மனைவி, என் வீடு, என் சொத்து, என். இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ஆணும் பொண்ணு பாக்குறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க உளுந்து முடிச்சுதான் இது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். அதனாலதான் என்ன பண்ணாங்க, அப்ப வந்து கல்யாணமே கூடாதா, திருமணமே கிடையாதா, இல்ல எல்லாருமே சன்னியாசியும் சாமியாரும் போக முடியுமா? இல்ல இல்ல. பட் சோசியல் ஆர்டர் 4 இருக்கு. சோசியல் ஆர்டர்ல, சமூக அமைப்புல எல்லாரும் துறவி இல்ல. பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வரப்பிரஸ்த, சன்னியாசி, இது 4மே சோசியல் ஆர்டர்ல இருக்கு. ஆனா இது 4 பிரிவுல பாருங்க, 3 பிரிவுல பெண்களோட சம்பந்தமே இல்லாம இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? பிரம்மச்சரிய லைஃப் வந்து, பிரம்மச்சரிய பயிற்சி குழந்தையில இருந்தே கொடுக்கணும். இப்போ சில நேரம் நம்ம இஸ்கான்ல ஜாயின் பண்றோம், பிரம்மச்சரிய ஜாயின் பண்றோம். சில பக்தர்கள் கஷ்டப்படுறாங்க பிரம்மச்சரிய பிராக்டிஸ் பண்ண, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பயிற்சி இல்லை. சில நமக்கு கஷ்டமா இருக்குல்ல, சில பக்தர்களுக்கு பிரம்மச்சரிய பயிற்சி பண்ண கஷ்டமா இருக்கு, ஏன்னா குழந்தையிலிருந்தே பயிற்சி இல்லை. சில பக்தர்கள் 20 வயசுல வந்து சேரலாம், 16 வயசுல, 18, 20, 22, 30 வயசுல பிரம்மச்சரிய சேர்றவங்க இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஏன்னா குழந்தையிலிருந்தே பயிற்சி இல்லை. சோ பிரம்மச்சரிய லைஃப்ங்கிறது ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் பிகினிங் 5, 5 வயசுல இருந்தாரு. 5 வயசுல இருந்து கௌமாரம் ஆகிரதே பிரக்ஞா தர்மான் பாகவதாயிக துர்லபமான ஜென்மம். இந்த மனித வாழ்க்கை அரிதானது. இந்த மனித பிறவி கிடைத்திற்கு அரிதுங்கிறது எந்த வயசுல சொல்லிக் கொடுக்கணும்? 5 வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணாங்க? 5 வயசுல குழந்தைய கொண்டு போய் குருகுலத்துல விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு தந்தை தாய், குரு தான் தந்தை, குரு பத்னி தான் தாய். 7 அன்னையில ஒண்ணு குரு பத்னி, 7 அம்மாக்கள்ல ஒண்ணு குரு பத்னி. ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தாதி, பிருத்திவி, பிராமணி. பசு பால் கொடுக்குது அம்மா. நிலம் நம்மளை பாதுகாக்குது, நம்மளை தாங்கி இருக்கு. நிலத்தினுடைய மடியில தான் நம்ம இருக்கோம். இந்த பூமி தான் நம்மளை தாங்கி பிடிச்ச பூமி தாய். பூமி நமக்கு எல்லாம் கொடுக்குது, தாய் உணவு கொடுக்குது. நமக்கு உணவு கொடுக்குறவங்க, பால் கொடுக்குறவங்க அம்மா. சோ பூமி தாய், பசு தாய், குரு பத்னி. நான் வந்து நான் வந்து அம்மா வீட்டுல, என் வீட்டை விட்டு குருகுலத்துல வந்து சேர்ந்தா என்ன யாரு பாத்துக்கிறா? என் குருவுடைய அம்மா குருவுடைய மனைவி, அவங்க எனக்கு அம்மா, அவங்க என்ன பாத்துக்கிறாங்க.
இந்த குழந்தைகள்லாம் அந்த குருகுலத்தில் படிக்கிற குழந்தைகள்லாம் ஏன் குழந்தைங்க, அவங்க பிரசாதம் பண்ணி கொடுக்கறது, அவங்க மேல அன்பு செய்யறது குரு பத்னி பண்றது. அப்போ குரு தந்தை, குருவுடைய பத்னி தாய். துவஜா ரெண்டாவது பிறப்பு. ஒரு குழந்தைக்கு எப்ப ரெண்டாவது பிறப்பு? இப்போ ஒரு குழந்தை அம்மா அப்பா அம்மாவுக்கு குழந்தை, நம்ம எல்லாருமே வந்து ஒரு தாய் தந்தை குழந்தையா வரணும். அப்புறம் உயர்ந்த வகுப்புல உபநயனம், பூணூல் செருமனி. அந்த உபநயனம் பூணூல் செருமனி சம்ஸ்கார யஜ்ஞோபவீதம் பண்ணும்போது ஒரு ஆன்மீக குருட்ட போறாரு. அப்போ அந்த குரு தான் தந்தை, அந்த குருவுடைய மனைவி வந்து தாய். அப்போ சில அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரகஸ்த குருமார்களும் இருந்திருக்காங்க, சன்னியாச குருமார்கள் உண்டு. குரு குரு அப்படிங்கிறது அது இல்லற வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லற வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கு. துறவியும் குருவா இருக்கு. அப்ப குருவா இருக்கிறது ஒரு தகுதி என்னன்னா ஒரு துறவியா இருக்கிறது இல்ல. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இவர்கிட்ட நான் குருவார்னா ஓ இவர் வந்து ஒரு சன்னியாசி அதனால இவர் குரு, அப்படி இல்ல. குரு அப்படிங்கிறவரு பகவானுடைய பக்தரா இருக்கணும். அவர் சன்னியாசியா இருக்கலாம், குடும்பஸ்தரா இருக்கலாம். பிரபுபாடி சீடர்ல எவ்வளவு பேர் வந்து கிரகஸ்த குருமார்களும் இருக்காங்க. ஸ்ரீ வைஷ்ணவத்துல நிறைய கிரகஸ்த குருமார்கள் இருக்காங்க. சோ குருவா இருக்கிறதுக்கான தகுதி என்ன? சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, கிபா விப்ரா கிபா நாஸ்தி சூத்ரகண ஹே கிருஷ்ண தத்துவ வேதே சே குரு ஹோய். கிபா விப்ரா, ஒருத்தர் பிராமணனா இருந்தாலும் சரி, பண்டிதனா இருந்தாலும் சரி, இல்ல சூத்திர குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, அவர் கிருஷ்ண தத்துவம், கிருஷ்ண விஞ்ஞானம் தெரிஞ்சிருந்தா அவர் குருவா எடுத்துக்கலாம். அதே மாதிரி சைதன்ய மகாபிரபு கூர்ம பிராமணருக்கு என்ன உபதேசம் பண்றாரு? யாரே தேக்கோ தாரே காகோ கிருஷ்ண உபதேஸ் அமராக்கியா குரு ஹோயா தாரே தேஸ். ஓ கூர்ம பிராமணரே, இந்த கூர்ம பிராமணர் சைதன்ய மகாபிரபு பார்த்த உடனே, மகாபிரபு நானும் உங்க கூட வந்துடுறேன், எனக்கு இல்லற வாழ்க்கையே வேண்டாம். கூர்ம பிராமணா கூர்ம தேசம்னு ரெண்டு இருக்கு ஆந்திரால. அங்க வந்து சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்த பொழுது கூர்ம பிராமணா சைதன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணாங்க. சைதன்ய மகாபிரபு வந்து அப்படி உருக்கிய பொன்னிறத்துல இருக்கு. தாமரை போல காது வரை நீண்ட கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள். அப்படி சைதன்ய மகாபிரபு இரண்டு கைகளையும் உயர்த்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே கீர்த்தனம் செய்து நடனம் ஆடி இப்படி ஆனந்தத்தில் வருது. சைதன்ய மகாபிரபு கண்ட உடனே இந்த கூர்ம பிராமணர் மகாபுடைய தாமரை பாதங்கள் விழுந்து பிரார்த்தனை பண்ணி அழற, மகாபிரபு எனக்கு ஜட உலக வாழ்க்கை வேண்டாம், இந்த உலகம் ரொம்ப துன்பமானது, ரொம்ப துக்கம் நிறைந்தது, என் குடும்ப வாழ்க்கை, மனைவி, குடும்பம், சமுதாயம் இதெல்லாம் வந்து மாயை, இதெல்லாம் வேண்டாம் எனக்கு, நான் உங்க கூட வந்துடுறேன், கூட்டின்னு போக. அவர் குடும்பஸ்தர், அவர் குடும்பஸ்தரா இருக்கிற சொல்றாரு, எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை வேண்டாம், இது மாயை, அதனால நான் உங்க கூட வந்துடுறேன், என்ன கூட்டின்னு போயிருங்க. சைதன்ய சொல்றாரு, நோ, இல்ல, நீங்க ஒரு குடும்பஸ்தர், உங்களுக்கு பொறுப்பு இருக்கு, உங்களுக்கு மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க அவங்களை விட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க உங்க இல்லற வாழ்க்கையை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ணலாம், யாரை தேக்கோ தாரை கஹோ கிருஷ்ண உபதேஸ். நீங்க யாரை பார்த்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, கிருஷ்ணா பற்றி சொல்லுங்க. அமார் ஆகியா, இது என்னுடைய கட்டளை. நீங்க என் கூட வரணும்னு நினைக்கிறத விட என் கட்டளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ ஆன்மீக குரு பின்னாடியே போகணும்னு நினைக்கிறத விட ஆன்மீகருடைய கட்டளை ரொம்ப முக்கியம். சோ சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, என்னுடைய விருப்பம், என்னுடைய கட்டளை என்னன்னா, நீங்க எங்க போறீங்களோ, யாரை பார்க்கறீங்களோ, கிருஷ்ணா பத்தி சொல்லுங்க. இது மூலமா நீங்க இந்த உலகத்துக்கே குருவா இருக்கலாம். அமாராக்கியா குரு ஹோயா தாராய தேஷ், இந்த உலகத்துக்கு அது குருவா இருக்க முடியும். அதனால இந்த மாணவர் வாழ்க்கையில குரு, இந்த சின்ன குருகுல கல்வி இருந்தது. அப்ப அந்த குருகுல கல்வி நடத்தின பிராமணர்களுக்கு மனைவி, குடும்பம் எல்லாம் இருந்திருக்காங்க. சன்னியாசி தான் குருகுலம் நடத்தல, குருகுலம் நடத்துறது பிராமணா. சோ பிராமணா குருகுலம் நடத்திருக்காங்க. அந்த குருகுலத்துல வந்து 5 வயசுல குழந்தை போய் சேர்த்துனா 5 வயசுல இருந்து 20-25 வயசு வரைக்கும் அந்த குருகுலத்துல தான் அந்த குழந்தை வளருவாங்க. அது பிராமணனுடைய குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ராஜாவுடைய குழந்தையா இருந்தாலும் சரி, யாருடைய குழந்தையா இருந்தாலும் சரி, முதல்ல கல்வி, இந்த கல்வி பிரம்மச்சரிய ட்ரைனிங், from the age of 5 at Gurukul. Even he is born in a Brahmana family or a Kshatriya family or a Vaishya family, எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் முதல்ல அவருக்கு பிரம்மச்சரிய பயிற்சி. நம்ம வாழ்க்கை, குருவுக்காக போய் பிக்ஷை எடுக்கணும், அந்த பிக்ஷை எடுத்து வந்து குரு கொடுக்கணும், அன்னைக்கு குரு சாப்பிட சொல்ல மறந்துட்டா அன்னைக்கு விரதம். இந்த மாதிரி தப வாழ்க்கை. அது இந்த உலகத்துக்கே ராஜாவோட பையனானாலும் இந்த தப வாழ்க்கைக்கு அப்புறம் தான் ராஜ்யம் கையில. அதுக்கப்புறம் ராஜ்யத்துல பற்றுதல் வரும் உனக்கு. அதனாலதான் ராஜ ரிஷி ஆகும். பரிஷித் ராஜ ரிஷி, யுதிஷ்டர் ராஜ ரிஷி, அம்பரீஷர், துருவர், பிரகலாதர்,
ஜனகர், தசரதர், ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பெரும் ராஜ ரிஷிகள். ஆனா இவங்க ஒரு நாளும் அந்த அரியாசனத்தை தன் புலன்பதுக்காக பயன்படுத்தல. அது எப்படி அந்த ட்ரைனிங்? ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் தி ஏஜ் பாய். அப்ப முன்ன ராஜா காலத்துல என்ன பண்ணுவாங்க? முதல்ல பசங்களை சின்ன வயசுலயும் குருகுலத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. காட்டுல போய் தங்கி இருக்கணும், இளங்களையும் பழங்களையும் தான் சாப்பிடணும், குருவுக்காக பிச்சை எடுத்து வரணும். ஆன்மீக கல்வி கட்டுறதுக்கு அப்புறம் அந்த குரு திரும்ப அனுப்புவாரு, போய் ராஜ்யத்துல உட்காந்து. இப்போ என்னாச்சு? அந்த ராஜா 5 வயசுல தன் குழந்தைய குருகுலத்துக்கு அனுப்புனாரு. அந்த குழந்தை படிச்சு வரும்போது 25 வயசு, இந்த ராஜாவுக்கு 50 வயசு. இவர் ரிட்டையர் ஆகுறாரு, பையன் அங்க போய் உட்கார்றாரு. இந்த பையன் எப்படி ஆட்சி பண்றாரு? குருகுலத்துல பயிற்சி இருக்கு, பிரஜைகளை எப்படி பார்த்துக்கணும், பெண்களை எப்படி நடத்தணும், பெரியவங்கள்ட்ட எப்படி நடத்துக்கணும், தர்மத்தை எப்படி பாதுகாக்கணும், சாஸ்திரப்படி எல்லா நாலேஜ் இஸ் கம்ப்ளீட்லி நாலேஜபிள். தேர்ஃபோர் இஸ் கால்ட் ராஜ ரிஷி. ஒரு காலத்துல ராஜ ரிஷிகள் இந்த பூமி ஆண்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த நாடு முட்டாள் கையிலும் அறிவியல் கையிலும். அதனால பிரபுபாத் மிக அழகா எழுதியிருக்காரு மன்னராட்சியோடைய இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம். ஏன்னா அன்னைக்கு பயம் இருந்தது, ராஜா தண்டிச்சிருவாரு, நேர்மையா இருக்கணும், குற்றம் செய்யக்கூடாது. ஆனா கலியுகத்துடைய தாக்கத்தினால பரீட்சித் மகாராஜ காலத்துக்கு அப்புறம் மெல்ல 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 சத்திரியத்துக்கு வீழ்ச்சி அடைஞ்சாங்க. இப்ப ராஜவம்சமே போச்சு, பிராமணருக்கு வீழ்ச்சி அடைச்சிட்டாங்க. சோ கலியுகத்துடைய தாக்கத்தினால இன்னைக்கு பிராமணரும் இல்ல, சத்திரியரும் இல்ல, வைஷ்யம் இல்ல, கலோ சூத்திர சம்பவம். அதனால இன்னைக்கு இந்த பயிற்சியே இல்லை. இந்த பிரம்மச்சரிய பயிற்சி இல்லாதனால எல்லாருக்கும் மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? நான் யாரை திருப்திப்படுத்தணும், எப்படி தம வாழ்க்கை வாழணும் தெரியாது. அதனால முதல் ட்ரைனிங்கே பிரம்மச்சரியம் தான். 25 வயசு வரைக்கும் குருகுலத்துல இருக்கணும். அதுல சில மாணவர்கள் குரு பாக்குறாரு, இவனால பிரம்மச்சரியத்தை கண்டினியூ பண்ண முடியாது, இவன் கல்யாணம் குடும்ப வாழ்க்கை. அதனால இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில குருகுலத்துல படிக்கிற மாணவர்கள், சில மாணவர்கள் பிரம்மச்சாரியா குருக்குள்ளே தங்கிடுவாங்க. அவங்க நைஷ்டிக பிரம்மச்சாரி, வாழ்நாள் ஒரு நாள் பெண்களோடு சங்கம் கொள்ளாது. மீதிக்குள்ள ஒரு சில பிரம்மச்சாரிகள் குரு பாக்குறாரு, ஓ இவருக்கு பிரம்மச்சரிய வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, இவருக்கு குடும்பஸ்தருக்கான குணம் இருக்கு அவர்கிட்ட. சோ எதன் அடிப்படையில் குடும்பஸ்தர் ஆகிறாரு? அவருடைய செயல் நடவடிக்கை எல்லாம் பார்த்தா இவர் ஒரு பிரம்மச்சாரி மாதிரி இல்ல, இவர் இல்லற வாழ்க்கையில சூட் ஆகும், அதனால இல்லற வாழ்க்கை. இவர்னால பிரம்மச்சரி இருக்க முடியும், நீ பிரம்மச்சரியா இரு. இதை ஆன்மீக குரு டிசைட் பண்றாரு, இந்த மாணவர்னால பிரம்மச்சரியம் இருக்க முடியும், இவரால் இருக்க முடியாது. சோ அல்டிமேட்லி என்னன்னா, இந்த தப வாழ்க்கை ஒருத்தர் பகவான் கிட்ட அழைச்சிட்டு போகும். அப்போ பிரம்மச்சரிய வாழ்க்கைங்கிறது நேரடியா அவங்க சன்னியாசா போலாம். சோ பிரம்மச்சரிய ஸ்டூடெண்ட் லைஃப், சன்னியாச இஸ் த ஹைலி ரியலைஸ்டு. தன்னை உணர்ந்த ஆத்மாதான் ஒரு சன்னியாசி ஆகிறது. முற்றிலும் ஜட உலகத்துல பட்டுதலை விடும்போது, ஜட உலகத்தை துறக்கும் போது, ஜட உலக ஆசைகளை துறக்கும் போது அவர் சன்னியாசி ஆகிறார். இன்னைக்குள்ள மாதிரி பேரளவான சன்னியாசி இல்ல, பௌதிக ஆசை வச்சு சன்னியாசியா இருக்கிறார். புலன்பு அனுபவிக்கணும், பேர் புகழ், அப்புறம் அரண்மனை வாழ்க்கை என்ன, ராஜபோக வாழ்க்கை என்ன, ஆனா வெளியில சாது மாதிரி. தட் இஸ் நாட் ரியல் சாது. அவர் உண்மையான சாது இல்ல. உண்மையான துறவிங்கிறவரு பௌதிக ஆசைகளை திறந்தவரா, பௌதிக பற்றுகளை திறந்தவரா இருக்கணும். அவர் இறை விஞ்ஞானத்தை அறிந்தவரா இருக்கும், பகவானி பக்தரா இருக்கும். அப்போ இந்த 25 வயசு வரைக்கும் குருகுலத்துல பயிற்சி கொடுத்தாங்க. சில மாணவர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு வருவாங்க. அப்படி அவங்க குடும்ப வாழ்க்கையில வந்தாலும் அவங்க பயிற்சி இருக்கு, மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும், சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும், தக்க பயிற்சி இருக்கு. இப்படி அந்த குடும்பஸ்தர் ஒரு பிரம்மச்சாரி கிரகஸ்தன் ஆனதுக்கு அப்புறம் அந்த தர்மத்தை பர்ஃபெக்டா பண்றாரு, ஏன்னா ட்ரைனிங் இருக்கு. சோ ஒரு பிரம்மச்சாரி கிரகஸ்தர் ஆகலாம். அது கிரகஸ்தனான என்ன அட்வான்டேஜ்னா, அவருக்கு எப்படி வாழணும்னு தெரியும். இன்னைக்கே குடும்ப வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா 2 பேருக்குமே பயிற்சி இல்லை. ஆணுக்கும் பயிற்சி இல்லை, பெண்ணுக்கும் பயிற்சி இல்லை. 2 பேருக்கும் பொறுமை இல்ல, நிதானம் இல்ல, சகிப்புத்தன்மை இல்ல, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை. அதனாலதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. இன்னைக்கே இல்லற வாழ்க்கை அவங்க அனுபவிக்க முடியும். ஏன் இல்லற வாழ்க்கையுடைய இந்த இல்லறங்கிறது ஒரு தர்மம். இந்த இல்லற தர்மத்துல ஏன் இன்னைக்கு மக்கள் அதிருப்தியா இருக்காங்கன்னா, இவங்களுக்கு சரியான பயிற்சி இல்லை. அதனால டைவர்ஸ் விவாகரத்துக்கு போறாங்க.
இந்த பொண்ணு பிடிக்கல, நான் விவாகரத்து பண்ணிடுறேன், இந்த பையனை பிடிக்கல, அவங்களோட சேர்ந்து வாழ மாட்டேன். சோ எப்படி பிரம்மச்சரிய வாழ்க்கை தப வாழ்க்கையோ, அதே மாதிரி தப வாழ்க்கை கண்டினியூ ஆகுது. குடும்பஸ்த வாழ்க்கை தப வாழ்க்கை தான். அங்க குடும்ப வாழ்க்கை தப வாழ்க்கை என்ன? மனைவியை தவிர வேற எந்த பெண்களையும் பார்க்க கூடாது, மனைவியை தவிர வேற எந்த பெண்ணையும் நினைக்க கூடாது, கணவனை தவிர வேற எந்த ஆணையும் நினைக்க கூடாது, கணவனை தவிர வேற எந்த ஆண் கூடயும் பார்க்க கூடாது. அங்க தபம் இருக்கு. அப்புறம் கிருஷ்ண உணர்வு உள்ள குழந்தைகளை பெற்றுக்கொள்ள மட்டும் மனைவியோடு சேரணும். சோ தபம் வந்துருச்சு. அப்ப ரெண்டு பேரும் இந்த கணவன் மனைவி ஒருத்தருக்கு உதவி செய்யறதா இல்லற வாழ்க்கை. இப்போ முதல்ல பேசணும் இல்லையா, ஆணுக்கு பெண் மேல பற்றுதல் வருது, பெண்ணுக்கு ஆண் மேல பற்றுதல் வருது, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்க சரியான பயிற்சி இருந்ததுன்னா, இந்த ஆண் கிருஷ்ணா மேல பற்றுதல் வச்சிருக்காரு, இந்த பொண்ணு கிருஷ்ணா மேல பற்றுதல் வச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்கன்னா இந்த ஆணுடைய பக்திக்கு இந்த மனைவி ஹெல்ப் பண்ணுவா, இவனுடைய பக்திக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கிருஷ்ணா சார். இப்படி தன்னுடைய குழந்தைங்க அவங்க 25 வயசு வர வரைக்கும் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் இல்லற வாழ்க்கையில். அதுக்கப்புறம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, குடும்ப பொறுப்பு தன் மகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் வனரப்பிரஸ்தம் போகும். வனரப்பிரஸ்தம் போறது என்னது? பிருந்தாவனம், மாயாப்பூர், இந்த மாதிரி பகவானுடைய புனித ஸ்தலங்கள்ல போய் சேவை பண்ணும். அல்லது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இஸ்கான் கோயில் இருக்கா, அந்த கோயில போய் டெம்பிள்ல கணவன் மனைவி ரெண்டு பேர் போய் கோயில சேவை. வேற எந்த ஒரு சிந்தனை கிடையாது. என் குடும்ப பொறுப்பை என் மகன் ஒப்படைச்சிட்டேன். நான் இப்போ எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, 45 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, நான் போய் கிருஷ்ணனுக்கு சேவை. இப்படி 50 வயசுக்கு மேல அந்த கணவன் மனைவியிலிருந்து விலகிறது. மனைவி தன்னுடைய மனைவியை தன் மகன் பொறுப்புல விட்டுட்டு இந்த கணவர் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா டிட்டாச். இதுதான் சோசியல் ஆர்டர். அப்ப இந்த 4 ஆர்டர்ல சமூக அமைப்புல பிரம்மச்சரியம், வனரப்பிரஸ்தம், சன்னியாசி, இந்த 3 ஆசிரமத்துல பெண்களோடு சட்டமே இல்லை. தேவர் ஆசிரமம் தேவஸ்தானம், அது கூட கிருஷ்ண முன்னேற்பாடு இருக்காரு. அதனால இந்த தப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தப வாழ்க்கையில பரீட்சைகள் நிறைய வரும். பிரம்மச்சாரிக்கு பரீட்சை நிறைய இருக்கு. பெண்கள் பக்கமே போகக்கூடாது. ஒரு குடும்பஸ்தனுக்கு பரீட்சை இருக்கு. தன் மனைவி கூட இருக்கும்போது கூட உலகத்துல ஆண் பரிசு இருக்காது. ஏன்னா இந்த குடும்ப வாழ்க்கை மிருகத்தோட வாழ்க்கை கூட இருக்கு, சாப்பிட்டு. அதனால மனைவி கூட இருக்கும்போது எப்படி கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளுக்கு அதுக்காக. அதுக்கப்புறம் என் மனைவி கிருஷ்ண பக்தியில முன்னேற்றது, என் கணவர் எப்படி கிருஷ்ண பக்தி, நாம ரெண்டு எப்படி கிருஷ்ணருக்கு அவருடைய சேவையில எப்படி நம்ம மேலும் உற்சாகமா செயல்படுவது. அந்த புலன்பம் சந்திரம் இல்லை. எங்க புலன்பம் நடுவில் வருமோ அப்ப அந்த வீழ்ச்சி இமீடியட்டா புலன்பத்துக்காக முன்னேறி போகணும்னா வீழ்ச்சி அடைஞ்சு. அதனாலதான் குரு தன் சீடருக்கு பயிற்சி கொடுக்கிறார். ஒரு கிரகஸ்த பக்தர் எப்படி சேவை பண்ணணும், ஒரு பிரம்மச்சாரி பக்தர் எப்படி சேவை பண்ணணும், அதுதான் குரு எக்ஸ்பர்ட். அது அதனால ஒரு ஒரு குடும்பஸ்தன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தன் குரு என்ன ஆர்டர் கொடுத்திருக்காரு, குரு என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், குரு எனக்கு என்ன சேவை கொடுத்திருக்காரு, நான் குருவை எப்படி திருப்தி படுத்துறது அப்படின்னு குருவை திருப்தி படுத்துறதுக்காக அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சேவை பண்ணணும். கிருஷ்ணாவை திருப்தி படுத்திருக்காங்க, குருவையும் கிருஷ்ணாவை திருப்தி படுத்திருக்காங்க. அதனால ஒரு குடும்பத்திற்கு ஆன்மீகனுடைய வழிகாட்டுதலை இன்னொரு வாழ்க்கை செய்யும். நரநாராயண ரெண்டு பேரும் உயர்ந்த தவத்தை காமிச்சிருக்காங்க. முதலே பேசும் மாதிரி இந்த உலகத்துல எதிர்ப்பாளர்கள் இருக்கு, ஆப்போசிட் செக்ஸ் எதிர்ப்பாளர்கள் இந்த ஈர்ப்பு தவறுறதுனால அது விலகி ரொம்ப அவசியம். அதுக்குதான் பக்தர் சங்கம். பக்தர் சங்கத்தில் விடும்போது நாம இதெல்லாம் தவிர்க்கலாம். பிரபுஜியோட சங்கம், மாதாஜியோட சங்கம், மூத்த பக்தருடைய வழிகாட்டுதல் பக்தி பண்ணும்போது நாம கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணோடு முன்னேற்றணும். குழந்தைகளை கிருஷ்ணாவை செய்ய. ஆனா பரீட்சை இருக்கு. நரநாத ரிஷிக்கு பரீட்சை. நரநாத ரிஷி நாராயணும் தவம் பண்ணும்போது இந்திராவுக்கு பயம் வந்துருச்சு.
எங்கேயாவது இவங்க 2 பேரும் என்னோட பதவிக்கு வந்துருவாங்களோ அப்படின்னு இந்த இந்திரன் என்ன பண்ணாரு? ஒட்டுமொத்த தேவதைகள் ரம்பா, மேனகா, திலோத்தமா, குண்டலஸ்தலா எல்லா தேவமந்தியும் அப்படி ஒரு அழகு அவங்க. அப்சரா மேக்கப்பே போட வேண்டாம், 7 பேரும் அழகா இருப்பாங்க. பியூட்டி பார்லர் தேவையில்லை. அவங்க நரநாரன் ரிஷிவன் தவம் பண்றாங்க. ஒரு கால்ல நிக்கிறாங்க. ஒரு கால நின்று 2 கை மேல தூக்கி ஓ நமோ நாராயணாய அப்படி தவம் பண்ணி காமதேவன் வந்தாரு. அவர் அம்புகளை போட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்கு ரூபம் கிடையாது, எல்லா பக்கம் வருவாரு, எல்லா பக்கம் அம்பு போடுவார். ஒரு ஆண் ஒரு பெண்ணு பாக்குறாருன்னா காமதேவன் அம்பு போட ஆரம்பிச்சுட்டு, ஒரு பெண்ணுக்கு ஒரு அழகான ஆண்டுக்கு காமதேவன் அம்பு போடுறாரு. அப்ப என்னாச்சு? நரநாரணர் 2 பேரும் தவம் பண்றாங்க. காமதேவன் வந்து அம்புகளை தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணுங்களா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. கந்தவர்களா பாடுறாங்க. இவங்க அட்ராக்ட் பண்ணவே முடியல. ஆடி 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 அந்த பொண்ணுகளை கலைச்சு போயிட்டாங்க. இந்த கந்தவர்கள்லாம் பாடி 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 கலைச்சு போனாங்க. ஸோ நரநாரணன் பார்த்தாங்க, இதோ பாவம் இந்திரன் வந்து இவ்வளவு சிரமப்படுறாரு, நம்மளை வீழ்த்தணும். இந்த அழகான பொண்ணுகளை அமைச்சு ரொம்ப அழகழகான பாட்டெல்லாம் பாடி நம்மளை கவர்ந்தனால் பாக்குறாரு. அது நடக்கல. அவங்களை கவர முடியல. நரநாள ரிஷிய இருந்ததுனால கவர முடியல. தேவதங்கிகளால் கவர, ரொம்ப அழகான பொண்ணுங்க, கவர முடியல. என்ன பண்ணாரு? நாரத ரிஷி பார்த்தாரு. ஓ, இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த அப்சராவுடைய நடனம் ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க பரிசு கொடுத்துருவாங்க. நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. நாராயணன் என்ன பண்ணாரு? ஒரு தொடையை தட்டினார். சான்ஸ்கிரிட்ல தொடையினா ஊர். ஊர் இந்த ஊர்ல இருந்து வந்ததுனால, நாராயணுடைய தொடையில இருந்து வந்ததுனால ஊருசி. ஊருசி அப்படியே அழகா இருக்கா. ஊருசியை பார்த்தோன்னே தேவர்கள் அவங்க போயிட்டாங்க. நாராயணன்சியை விட்டாங்க. இப்போ நரநாராயணன்சி ஜெயிச்சாங்களா தோட்டாங்களா? ஜெயிச்சுட்டாங்க. ஆனா ரொம்ப கஷ்டம். அவங்கள மாதிரி தவம் பண்றது ரொம்ப கஷ்டம். நரனும் நாராயணனும் ஒரு கால நின்று 2 கை மேல உயர்த்தி 1000 வருஷம் நாராயண நாமம் சொல்றீங்க. அது ஈஸி இல்ல. விஸ்வாமித்திரர் போன்ற பெரும் மனிதர்கள் இருந்துட்டாங்க. பலவான் இந்திரிய கிராமம் புலன்கள் வந்து வெறும் பலசாலிகள் வீழ்த்திடும். விஸ்வாமித்திரன் வீழ்த்திட்டாரு. ஏன் விஸ்வாமித்திரன் வீழ்த்தாரு? ஏன் சௌகரி பண்ணி வீழ்த்தாரு? அவங்க ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணாங்க. அவங்க கஷ்டம் இல்லை, செயற்கையான முறையில் கண்டுபிடிச்சாங்க. ஆனா நரநாராயண 2 பேரும் அஷ்டாங்க யோகம் பண்றாங்க. ஸ்டில் அவங்க ஒன்னு நாராயணன் நாராயணன் சொல்றாங்க. ஆனா இதுவும் கஷ்டம்தான். ஆனா ரொம்ப எளிமையா, ரொம்ப எளிமையா புலன்களை வென்றது யாரு? ரொம்ப எளிமையா ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூரா அவருக்கு சோதனை வந்துச்சு. 2 முறை சோதனை வந்தது. ஒன்று ஒரு விலை மாதம், இன்னொன்று மாயாதேவியே வந்தாங்க. மாயாதேவி. மாயாதேவி யாரு? இந்த அப்சரா, இங்க இருக்கிற பெண்கள் எல்லாரும் அழகுக்கெல்லாம் அழகு. மாயாதேவியுடைய கண்ட்ரோல்ல தான் ஜட இயற்கை இருக்குது. ஜட உலகமே மாயாசக்தியுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த மாயாதேவி வந்தாங்க. ஹரிதாசர்களால் கவர முடியல. மாறாக மாயாதேவி ஹரிதாசர்கள் சீடராயிட்டாங்க. அதே மாதிரி இந்த விலை மாதம் ஹரிதாசர்கள் கவர வந்தாங்க. மாறாக இந்த விலை மாதம் நோக்கி ஆயிட்டாங்க. அப்போ ஹரிதாசர்கள் மாதிரி பக்தர்கள், தூய பக்தர்கள், அவங்க யாரும் வீழ்த்த முடியல. மாறாக வீழ்த்த வந்தவங்க பக்தரான. அதனால பக்தி தொண்டு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பக்தி தொண்டு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. நாமத்தை உச்சரிக்கும் போது வந்து உடனடியா மனதிலிருந்து மனதால வரக்கூடிய ஆசைகள், புலன்களுடைய முதலால் வரக்கூடிய ஆசைகள், மன ஆசை, புலன்பு விஷயம் எல்லாத்துக்கும்
எவ்வளவு தீவிரமா பயிற்சி பண்றோம். இந்த தபம் இது நம்ம சின்சியரா பிராக்டிஸ் பண்றோமா, சீரியஸா இருக்குமா, பழமா இருக்குமா, தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு விடாம தொடர்ந்து பிராக்டிஸ் இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ராங். புலன்கள் ரொம்ப கொடியுது, மனது ரொம்ப கொடியுது. இதெல்லாம் நினைவு கட்டாத காலத்திலிருந்தே போயிட்டு. ஆனால் எவ்வளவு கூட தப வாழ்க்கையை நம்ம பயிற்சி பண்றோமோ அவ்வளவு கூட சகசர கவச்சம். சகசர கவச்சத்துக்கு 1000 கவச்சம். 1000 கவச்சம் ஒரு வீண் நடுவு சகசர கவச்சம் தேவர்கள் பிராமணர்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறேன், எல்லாருக்கும் கொடுத்துட்டு. அப்போ இவனை சொல்ல முடியாது. இவனை சொல்லணும்னா இந்த 1000 கவச்சத்தை உடைக்கணும். 1000 கவச்சத்தை உடைச்சாலே அவன் சொல்ல முடியும். அது உடைக்கிற சக்தி யாருக்குன்னா, நீங்க 1000 வருஷம் தவம் பண்ணாதான் ஒரு கவச்சத்தை உடைக்க முடியும். 1000 வருஷம் தவம் பண்ணாதான் சகசர கவச்சத்துக்கு ஒரு கவச்சத்தை உடைக்க முடியும். அப்ப தேவர்கள் தான் அந்த அளவுக்கு அவங்க சக்தி இல்லை. தேவர்கள் தான் அவங்க பிரம்மாட்ட வந்தாங்க, பிரம்மதேவா சகசர கவசம் யாரு கொள்ளுவா, அது சக்தி யாருக்கு இருக்கு? இப்போ அந்த நாராயணன், அந்த நாராயணன் நாராயணன் 2 பேரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் பிரேயர் பண்ணலாம், அவங்க அந்த சகசர கவசம் சொல்லிடுவாங்க. என்னாச்சு? நாராயணன் 2 பேரும் லவ் பண்றாங்க. இதுல ஒருத்தர் ஃபைட் பண்ணுவாங்க, ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க. 1000 வருஷம் ஒரு கவசம் உடைக்கிறது. நாராயணன் சண்டை போட்டுப்பார், நரன் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு கவசம் உடைச்சிருவாரு. திரும்பி இவரு 1000 வருஷம் டவுன் பண்ணுவார், அவர் சண்டை போட்டுருப்பாரு. இப்படியே 999 கவசம், 999,000 வருஷம், 999,000 வருஷம் சண்டை போட்டு நரனும் நாராயணனும் 999 கவசம் 999 கவசத்தை வச்சுட்டாங்க. ஒரு கவசம் பாக்கி இருந்தது, கவசம் கவசம் ஓடிட்டான். அவன் யாருன்னா சூரிய தேவரோட பக்தன். சூரிய தேவரோட பக்தன் சந்தோஷம் நேரா போய் சரண்டர் ஆயிட்டான். பிரபு என்னை காப்பாத்துங்க, இந்த நாராயண நண்பர்கள் கொண்டுவாங்க போல இருக்க, நீங்க தான் கிடைக்கணும் முடியும். சூரிய தேவன் என்ன பண்ணாரு? அவனுக்கு கர்ணனா பிறக்க வச்சாரு. பிறக்கும் போதே ஒரு கவசத்தை கர்ணா யாருக்கு தச்சுக்கிட்டா நரனாரு. அவர் 2 பேர் யாரு? கிருஷ்ணா அர்ஜுனா. கிருஷ்ணா நாராயணா, யாருக்கு அர்ஜுனா. இதுதான் கர்மா. நீங்க எங்க போல தப்பிக்க முடியாது, உங்க கர்மா திரும்ப வரும். நீங்க யாருக்கு தப்பிச்சுக்கலான்னு போனீங்களோ, நீங்க சூரிய தேவனை சரணடைஞ்சாலும் அல்ல பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்கள் சரணடைஞ்சாலும் கிருஷ்ணாவுக்கு பணம் முடிவு பண்ணா யாராலும் காப்பாற்ற முடியாது, யாராலும் அடைக்கல முடியாது. என்னாச்சு? இந்த சகசர கவச்சம் ஒரு கவச்சம் உள்ள கர்ணனாக இருந்தாரு. அவரு அந்தனிக்க ஏற்படுது. இப்படி நரநாராயணன் 2 பேர் அது தவம் செய்து இந்த கலியுக மக்கள், இந்த கலியுகத்தை ரொம்ப கீழாக இருக்கும். கலியுகம் ரொம்ப கீழ்நிலையானது. அதனால கலியுக மக்கள் சொல்லி கலியுக நன்மைக்காக தவம் பண்ணியிருக்காரு. அந்த நாராயண ரிஷி தான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணியிருக்காரு. அந்த கிருஷ்ணன் தான் சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணியிருக்காரு. மகாபிரபு நமக்கு பிடிக்கிற கவச்சம், சைதன்ய மகாபிரபு கவச்சம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம். வேற எந்த கவச்சம் போட்டாலும் மாயா நம்மள விடாது. வேற எந்த கவச்சம் போட்டாலும் மாயத்துக்கு தப்பிக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திர கவச்சத்தை நம்ம போட்டுக்கிட்டோம்னா மாயா நம்மளால செயல்படும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திர கவச்சத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாயா நம்மள தொட முடியாது. அதனால அருமையான வாய்ப்பு. பொறுப்பாளா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி கொடுத்திருக்காரு, பகவத்கீதை கொடுத்திருக்காங்க, பாகவதம், பக்தி தொண்டு. எப்படி நாம் நம் புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துவதால, பகவத்கீதா பாகவதம் படிக்கிறதுனால, பகவான் சேவை பண்றதுனால இந்த தப வாழ்க்கை வாழும்போது நாம் பிறப்பெடுக்கிறோம். அது குடும்பஸ்தரோ சன்னியாசியோ பிரம்மச்சாரியோ நாமும் யாரா இருக்கணும். இந்த பிரம்மச்சரிய லைஃப் அப்படியே கண்டினியூ பண்ணணும் லைஃப் லாங்.
ஈவன் ஒரு கிரகஸ்தரானாலும் ஒரு கிரகஸ்த பிரம்மச்சாரியாரு எப்படி இந்த தப வாழ்க்கை வாழ்றது என்ன பண்ணுவோம்? கிருஷ்ணருக்கு அருகாமையில கொண்டு போகும். எவ்வளவுக்கு நம்ம தப வாழ்க்கை வாழ்றோமோ அவ்வளவுக்கு நம்ம கிருஷ்ணருக்கு நெருக்கமாயிட்டே இருக்கும். எவ்வளவுக்கு நம்ம குடும்பத்துல மூழ்கி இருக்கிறோமோ அவ்வளவுக்கு கிருஷ்ணர் வந்து விலகி போயிட்டே இருக்கு. உலக விஷயங்கள் கிருஷ்ணாட்டுக்கு பிரிக்குது, தப வாழ்க்கை கிருஷ்ணாட்ட சேர்க்குது. அந்த தப வாழ்க்கையிலும் கிருஷ்ணருக்காக பண்ணணும், இல்லாட்டி அது வீண்டாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ குருமான் கி, சந்திரா ஸ்ரீ மாதவன் கி.